இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். அதான் நீங்களாவது ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை பற்றி பேசுவோம். அதுக்கு மிக மிக ஆப்டான ஆள் என்னையை தவிர யாருமே இருக்க முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். என்னென்னா, நான் என்னை வந்து இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் சொன்னார், லோகேஷ் வந்து ரத்னாக்காக பண்ணுறாரு, கார்த்திக் சுப்ராஜ் வந்து விதுக்காக பண்ணுறாரு, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு வந்து லோகேஷும் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் உலகத்துக்கு தெரியும், ஏய் இந்த வடிவேல் சொல்லுவார்ல, நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான்ன்ற மாதிரி, நான் தான்டா ப்ரொடியூசரு, சத்தியமாக சொல்கிறேன்டா, எங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், புள்ள மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், இவ்வளோ பண்ணியிருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற போது இவ்வளோ பெரிய நேம்ஸ் மேலே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக அது ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளே போயிடுது. ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து இங்கே சந்தோஷமாக தான் சொல்கிறேன், வருத்தப்பட்டுலாம் சொல்லலை. ஏன்னா சினிமாக்குள்ளே வரும்போது கார்த்திக் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, 2 பேரும் கார்த்திக். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. கார்த்திக் அப்படின்னோடனே சரி, இவங்க சினிமாவில் வந்து ஒரு பேர் செட் பண்ணுறாங்க, கார்த்திக் சுப்ராஜ் மச்சான் கார்த்தி, அவ்வளோதான். மச்சான் கார்த்தி பிகம்ஸ் மை டேக் நேம். மச்சான் கார்த்தி யார்? கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, கார்த்திக் சுப்ராஜ் பார்ட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட போய் என் வாழ்க்கையை வந்து 2012 ஆரம்பிக்கிறேன், பீட்சாவிலேருந்து. ஏன்னா நானும் கார்த்திக்கும் வி கோ ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். என்னோட காதலுக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான், என் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான். ஆப்வியஸ்லி கார்த்திகோட சிஸ்டர் தான் என் காதலி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி, வி ஹவ் லாங் வே டு கோ ஹெவன். ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் எடுத்துக்கிட்டாலும், நாங்கள் லோகேஷ் கார்த்திக் எல்லாருமே வந்து 2014-15 ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே எனக்கு மிகப்பெரிய நான் ஒரு பிரச்சனையாக பார்க்குறது என்னென்னா, ஓகே ஃபஸ்ட்டு மேயாதம்மான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவர் இதில் வரும், ஓகே ரைட்டு. படத்தோட பட்ஜெட் என்ன? 3 கோடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்? மெர்க்குரின்னு ஒரு படம் பண்ணுறோம், படத்தோட பட்ஜெட் என்ன? 10 கோடி. ஓகே, கட் பண்ணால் கண்ணன் சார் வந்திருக்காரு, சார் ஐ எம் எட்டர்னலி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, சன் டிவியோட சிடிஓ. ஏன்னா அவர் அன்னைக்கு எங்களுக்கு பேட்டை கொடுக்கலன்னா இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோமோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது தெரியும். அதை முடித்த உடனே என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக கார்த்திகோட டிரெக்ஷனில் ரஜினி சாரோட படத்தை எக்ஸிக்யூட் ப்ரொடியூசராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. முதல் முறையாக நான் ஒரு 100 கோடி ரூபா படம், ரஜினி சார் சம்பளம் இல்லாமல் ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பண்ணி முடித்து வெளியே வந்தோடனே அடுத்தது தொடர்ந்து படங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் மனசுக்குள்ளே நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, ஓகே 3 கோடின்றதுனால தான் ப்ரொடியூசர் தெரியல, 10 கோடி. ஓகே, அடுத்தது என்ன? 30 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன் விஜய் சேதுபதியோட. ஓகே, அடுத்தது விஷாலோட ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் பண்ணுறேன். ஓகே, இப்போயாவது இவங்க என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்கன்னு. எல்லாமே வேணாண்டா, ஓகே கார்த்தி நம்மளே பண்ணிடுவோம், 100 கோடி ஜிகிர்தண்டா டபுள்எக்ஸ். இப்போயாவது இல்லை. அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு 2Dலேருந்து, நாங்களும் அவங்களும் சேர்ந்து ரெட்ரோ 154 கோடி. இப்போயாவது நான் ப்ரொடியூசர். இங்கே உட்காந்துருக்க யாருமே என்னை ப்ரொடியூசராக பார்த்ததும் கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. என்னோட பிரச்சனையை நான் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரத்னா வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு ஒரு படத்தை கொண்டு வந்து என்கிட்ட வைக்கிறாரு. வைக்கும்போது நான் யோசிக்கிறேன், இதுக்கு மேலே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸையும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியும் யாரால் சொல்ல முடியும் அப்படின்றபோது பர்சனலாக இந்த படத்தில் நான் கனெக்ட் ஆகிறேன். பர்சனலாக கனெக்ட் ஆன உடனே ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, ரத்னா கேட்ட கேள்விகள் டீசரில் சொல்கிறாரு, நீ யார், நீ பார்க்குற வேலையா இல்லை நீ பண்ணுற விஷயமா எல்லாம் சொல்லும்போது, ஒரு இன்சிடெண்ட் நேற்றுக்கு நாங்கள் மதன் கௌரி ஒரு இன்டர்வியூ போயிருந்தபோது தோனிக்கே வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருக்காங்க. டின்னருக்கு போகும்போது அந்த வீட்டில் இன்வைட் பண்ண ஒரு அம்மா ஓப்பன் பண்ணி, தோனி இருக்காரா, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்களாம். அப்படிப்பட்ட தோனிக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ கார்த்திகேயன் சந்தானத்துக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல வேலை செய்யணும், அந்த வேலைக்கான ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு முடிவு தான் எடுக்கிறோம். அப்படி எடுக்க போகும்போது இந்த படம் வருது. இந்த படத்தில் வந்து ஹார்ட்ஃபுல்லாக நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இது வரைக்கும் 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய பார்ட்னர் கல்யாண் இருக்கார், அவர் தான் ஒரிஜினல்ஸ் அண்ட் சீரீஸ்க்கு வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு பண்ணுறாரு. அவர் ஒரு 7 இது அந்த சைட் பண்ணியிருக்காரு. பண்ணி முடிக்கும்போது நான் கார்த்திக் கல்யாண் எல்லாம் உட்காந்து யோசிக்கும்போது ரொம்ப பேஷனேட்டாக ஃபிலிம் பண்ணுறோம்.
வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சினிமாக்கள் இருக்கும்போது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து என்ன மாதிரி படங்களை தயாரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராக்கெட்குள்ளே இங்கே உள்ள யாராலையுமே சிந்திக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இங்கே 3 கோடி பண்ணுறோம், 100 கோடி பண்ணுறோம், அடுத்த ஒரு நீலிடா பண்ணுறோம், அடுத்த ஒரு புது ஜென்ரேஷன் வச்சு பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றது வந்து ஒரு பேரோ புகழையை தாண்டி இப்போ நானும் கார்த்திக் சுப்புராஜும் கல்யாண சுந்தரம் சேர்ந்து கிரியேட் பண்ணுற ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டோட லெகசி தான் ரொம்ப முக்கியன்றத ஒரு டிசிஷனுக்கு வரதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு இந்த படம் 29 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் ஸ்டோன் பெஞ்சே வந்து இது வரைக்கும் 18 படங்கள் பண்ண பிறகு இந்த பரோட்டா சூரி கதை மாதிரி தான் உட்காந்து நாங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மொத்த கோட்டையும் அழிங்கடா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த இயக்குனரோட நாங்கள் மொதல் படத்தை ஆரம்பித்தோமோ, மேயாதமான்ற ஒரு படத்தை 2017 அதே இயக்குனரோட திருப்பி 18வது படமாக இதை நாங்கள் சொன்னாலுமே இது ஸ்டோன் பெஞ்சினோட ஜேர்னியில் இது வந்து ஒரு புது படமாக இருக்க போகும். இங்கேருந்து இனிமேல் ஸ்டோன் பெஞ்சில் வரப்போகிற படங்களில் வந்து புது விஷயங்கள் நிறையா எப்படி சொல்லியிருக்கோமோ, பட் ஆனால் மக்களுக்கு மோர் ரிலேட்டபிளான ஃபேக்டராக சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதோட துவக்கமாக இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு, ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸ்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இது எதுக்கு 2 டிவிஷன், அட் த எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மலையாள படத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. January 30 பிரகம்பனம்னு ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஜேர்னியை நான் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு மேடையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோன்றதை தாண்டி அதை வந்து சந்தோஷமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எப்போ தான் எப்படி தான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது எனக்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு இவ்வளோ நாள். இந்த தருணத்தில் லோகேஷ், ஐ திங்க் வி கோ லாங் வே பேக். சத்தியமாக சொல்கிறேன், லோகேஷ்க்கு இப்போ வரைக்கும் கதை தெரியாது. இது வரைக்கும் லோகேஷ் வந்து பணம் போட்டுறதோட நம்பிக்கையின் ரீதியாக மட்டுமே அப்படியே ஸ்டோன் பெஞ்சை நம்பி எந்த அக்கௌண்ட்டு எப்பப்போ பணம் வேணும் அதை மட்டும் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஒரு கேள்வியோ எந்த ஒரு கொஷினுமோ கேட்டது கிடையாது. அந்த நம்பிக்கையை வச்சதுக்கு மிக்க நன்றி லோகேஷ். ஏன்னா இப்போ கார்த்திக் சுப்புராஜ் மாதிரி ஒரு இயக்குனர், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் சேர்றாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த தருணத்தை வந்து சினிமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்டுக்கு பதில் சொல்கிற ஒரு விதமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அதை பண்ணி கொடுத்த ரத்னகுமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And in the journey, we want to go ahead with a lot more films, and I really want both your names to stay intact and lot more to be given to this industry. And ஃபிலிமாக வரோன்னா ஆப்வியஸ்லி ஐல் ஸ்டார்ட் வித் விது. விது வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், விது என்னோட தம்பி. அதை வந்து ஆமாம், தம்பிக்கு அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை வந்து நான் பெருமையாக சொல்லிக்குவேன். திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நாங்கள் we will give them the place. விதுவுக்கு கண்டிப்பாக திறமை இருக்குது. அதை எங்கே விது ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொன்னான்னா, இன்னைக்கு வந்து கார்த்திக் சுப்புராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து அவனுக்கு ஜிகர்தண்டா XXன்ற ஒரு படத்தில் இந்த ரோல் யார் பண்ண போகிறான்னு நானும் கார்த்திக்கும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த ஷட்டானின்ற ரோல் தான் படத்தோட கோர். அந்த கோருக்கு கார்த்திக் நம்பி விதுவை கொடுக்கும்போது விது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகனாக ஆரம்பிக்கிறான். அதை திருப்பி ரீஐட்ரேட் பண்ணுறதுக்கு ரெட்ரோன்ற ஒரு படத்தில் சூர்யா சாருக்கு எதிராக ஒரு வில்லன் நிப்பாட்டணும், யாரை நிப்பாட்ட முடியுன்றபோது அப்போ கார்த்திக் பார்த்து வித்யாசங்கர் ஓகே ஒரு மைக்கேல்ன்ற கேரக்டர் பண்ணலான்றபோது அப்போ சூர்யா சாரும் சரி, ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு, சார் மீன்ஸ் அ லாட் டு மீ, தேங்க்யூ. இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இவனுக்கு அந்த வில்லன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அங்கே வந்து மைக்கேலாக வந்து நிற்கிறான். இந்த 2 கேரக்டரும் ஒரு நடிகனாக மாறிட்டான்றது ஒரு தயாரிப்பாளராக எனக்கு வந்து ஒரு சிக்னேச்சர். ஓகே, நவ் we can just இயக்குனர், cinematographer, all technicians, editor, we have a solid bunch which we have worked as a family and which we have created for the past 18 films that we have done. ஆனால் எங்கள்கிட்ட இது வரைக்கும் இன்ஹவுஸ் ஹீரோ கிடையாது. நான் பெருமையாக சொல்லிக்குவேன், இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் ஒரு இன்ஹவுஸ் ஹீரோ இருக்கார், அவர் பேர் விது. அவருக்கு இந்த கம்பெனி தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் ஆல்ரெடி லாக் பண்ணிருச்சு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் கையில் 3 படம் இருக்கும். அந்த 3 படமும் மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, ஐ திங்க் உங்களுக்கு தமிழ் பேச வரும்ன்றதே வந்து ஒரு அழகான விஷயமாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. ஏன்னா
இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோயின்கள் தமிழ் பேசுகிறன்றது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. பட் இங்கேயும் நிறையா டேலண்ட் இருக்காங்க. வி ஆர் ஆல்சோ ட்ரைங் டு ஃபிகர் அவுட். பட் இந்த படத்தில் இந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணது வந்து இஸ் இம்பெக்கபிள். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருமே உங்களை ஒருத்தங்களாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் விஜி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்டு சத்யா விஜின்ற ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு லவ் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 7G ரெயின்போ காலனி, வினை தாண்டி வருவாயா, அலைப்பாய் தேவ ரசித்த ஒரு ரசிகன் நான். என்னை மாதிரி பல ரசிகர்களுக்கு இருக்காங்க. அந்த ஸ்லேட் ஆஃப் ஃபிலிம்ஸில் 29 கண்டிப்பாக போய் சேருன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. மகேந்திரன், நீங்களும் அதுதான். You know Lokesh very well, you know Karthik very well, and you know Vidhu very well. It's an opportunity for us to start working with you. நீங்கள் உண்மையிலே ஒரு திறமசாலி. ஆல் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃப்ரைடே. அது இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இல்லை நடிகராக இருக்கட்டும், வி ஆர் ஆல் ஜஸ்ட் ஒன் ஃப்ரைடே அவே. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃப்ரைடே கூட சீக்கிரம் வந்துடும் மகேந்திரன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஷான், நீங்கள் வந்து யூஆர் ஃபேமிலி டு அஸ் ரைட் நவ். இந்த படத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறது வந்து ஷான் ரால்டன் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ரத்னா மூலமாக வந்ததை பார்க்குறேன். ஷான் ஹஸ் கிவன் த சோல் டு த ஃபிலிம் and I'm sure that will speak volumes once after the film is released. But as a soundtrack already it has proven. பட் அது படமாக பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு சோல் கொடுத்துருக்காருன்னா அந்த சோல்ஃபுல் ஃபிலிம் அது கண்டிப்பாக ஷான் உங்களுக்கே போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி. அண்ட் மாதேஷ், அமேசிங் சினிமோட்டோகிராஃபர், நோ டவுட் அபவுட் இட். ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். சம்பளத்தையே தயங்கி கேட்பார். எனக்கு ஏன்னே புரியாது. ஏன்னா நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது தான் தயாரிப்பாளரோட வேலை. பட் அதை தயங்கி கேட்கும்போது நம்ம கூப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, சொல்கிற நேரத்தில் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே வேணால் பேசிக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் யாராக இருந்தாலும் வாங்கணும், கேட்கணும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இட். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அண்ட் த வே யூ ஹாவ் எலிவேட்டட் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் அ சினிமோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இம்பெக்கபிள். தேங்க்யூ ஸோ மச். சதீஷ், ஐ மீன் லைக் பாவம் தூங்கவே இல்லைங்க. 2 வாரமாக அவங்க வந்து எப்படி தூங்க முடியும்? நான் பாட்டு ரிலீஸ் டேட் போட்டேன், ஓகே என் பிரச்சனை எனக்குன்ட்டு இதுதான் ரிலீஸ் டேட் சொல்லிட்டேன். பட் லாஸ்ட் 2 வீக்ஸாக தூங்காமல் வேலை பண்ணி இன்றைக்கி அவுட்டை எடுத்து கொடுத்து சென்சார் வரைக்கும் முடிச்சு கொடுத்ததுக்கு ஹோல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ அண்ட் யுவர் டீம் அண்ட் ரத்னா. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் ஃபார் பீயிங் த எடிட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அவினாஷ், ஆஸ் அன் ஆக்டர், நான் தெரியாமல் ஒரு படம் பண்ணேன். அதுவும் லோகேஷோட ப்ரெசண்ட்டில் ஃபைட் கிளப்னு. அதில் பெஞ்சியாக பண்ணும்போது என் தம்பியாக நீங்கள் நடிச்சிருந்தீங்க. அண்ணனை குத்துனது நீங்கள் தான், கொலை பண்ணது. பட் இந்த படத்தில் அந்த பண்ண பாவத்துக்காக எனக்கு ஸ்டோன் பெஞ்சில் வந்து நடித்து கொடுத்து அங்கே ஒரு அமேசிங் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் other new talents which have come in the film. All these people, I'm like sure they'll also do extremely well. And as a producer of this film, I really want to thank the partners inge, Sony Music, Manaswani vandadukku romba nandri. Thanks for Sony being part of it. And overseas AP International பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போகிற ஒயிட் கார்பெட் விஜய் பாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவர் சார்பாக வந்திருக்க சரவணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக 30ஆம் தேதி தனுஷ் சார் படம் வருது, எல்லாரும் போய் பாருங்கள். 14ஆம் தேதி சூர்யா சார் படம் வருது, கருப்பு, எல்லாரும் போய் பாருங்கள். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அழகான சூப்பரான சோல்ஃபுல்லான ஒரு அமைதியான படம் வருது, அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்கள் மனசை வந்து கண்டிப்பாக எந்த விதத்துலேயுமே வந்து நீங்கள் கொடுக்குற 150, 180, 210 அது எதுக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஐ பிலீவ் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் எவ்ரி ஒன். யாரையும் ரியோ, நான் வந்து இந்த மேடையில் சொல்கிறேன், இட்ஸ் ஓகே, ரியோவோட நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம். அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுப்பேன். காலையில் 10:30 மணிக்கு அவர் நைட் ஷூட் முடிச்சுட்டு காலைல 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. தலைவா எவ்வளோ மணிக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், தூங்கி அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லை, இப்போ தான் தூங்க போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு மனசே கேட்கல, தயவு செஞ்சு தூங்கிடுங்க அப்படின்னேன். பட் தூங்காமல் அது கண்ணில் தெரியுது. எங்களுக்காக வந்தது ரொம்ப 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 நன்றி தலைவா. அண்டு என்னோட வெல் விஷிங் ப்ரொடியூசர்ஸ் சினீஷ், அருண் விஸ்வா, மகேஷ் ஃப்ரம் எம்ஆர்பி அண்ட் இவங்கெல்லாம் யங்ஜன் ப்ரொடியூசர்ஸ். அதாவது என்னை தயாரிப்பாளராக பார்க்குற 3 தயாரிப்பாளர்கள், ரொம்ப 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 நன்றி. அண்ட் யாரையும் விடலை, வேறு யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஐ மீன் லைக் மற்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரை பற்றியும் பேசிட்டேன்.
தேங்க்யூ. சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் இது என்னோட மேடை. நான் டைம் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச்.